எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, மீண்டும் வரவேற்கிறேன் உங்களை. தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தொகுப்பை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். எனது நண்பர் ஐநா முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் தளத்திற்கு வந்துவிட்டார். சென்ற முறை நாம் ஆக்டர் விஜயகாந்த் அவர்கள் என்ட்ரி பற்றி தொட்டுட்டு முடித்தோம். அதை தொடர்ந்து நீங்கள் நம்ம நேயர்களுக்கு விவரங்களை வழங்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். வணக்கம் கணேஷ். விஜயகாந்த் ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுக்கிறார். அவர் 2005 கட்சியை தொடங்கி 2006 அவர் மட்டும் வென்று மற்றவர்களெல்லாம் நிற்க வச்சு அவர் பல இடங்களில் அந்த 2006 தேர்தலில் கிட்டத்தட்ட 80 இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிறார். அவருடைய கட்சி, அவருடைய தேமுதிக கிட்டத்தட்ட 48 இடங்களில் திமுகவுடைய வெற்றியை பாதிக்குது. அதனால் என்ன ஆகுது, ஏறக்குறைய ஒரு தொங்கு சட்டசபையை அவர் வந்ததுனால அந்த தொங்கு சட்டசபை என்பது நடக்குது. 96 இடங்களில் அவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. இப்போது அந்த ஆட்சியில் பெரிய மின்வெட்டு, அப்புறம் நிறையா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போன ஒரு சூழலும் அந்த ஆட்சியில் இருந்துச்சு. துணை முதல்வராக இவர் ஸ்டாலினை நியமிக்கிறார். பட் மின்வெட்டு நிறைய பேரை கெடுத்துருச்சு, அவர்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய அளவில் பேரை கெடுத்துச்சு. 4 hours எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஆமாம், நைட்லலாம் நடக்கும். அந்த தேர்தலில் அந்த நேரத்தில் தான் மலிவு விலையில் அரசே மதுவை விற்கிறது. அதையும் திமுக ஆட்சி அப்போ பண்ணுச்சு. இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை தந்துருந்துச்சு. ஆனால் 2011 தேர்தலில், அதுக்கு முன்னாடி 2009 ஒரு பெரிய தேர்தல் நடக்குது. அந்த 2009 தேர்தலுக்கு முன்னாடி இறுதி ஈழப்போர் நடக்குது இலங்கையில். 2009 ஏப்ரலில் அதில் பிரபாகரனை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அதுக்கு கலைஞர் நிறையா அவர் இறைஞ்சுகிறார். அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசில் அவர் பல முறை இறைஞ்சுறார். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேனுது. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் அவர் பதவி விலகணும்னு நினச்ச விமர்சகர்கள்லாம் இருக்காங்க. பதவி விலகி அங்கே ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை, நெருக்கடியை தரணும் மத்திய அரசுக்குன்ட்டு. மன்மோகன் சிங் தான் அப்போ பிரதமர். அவர் 10 வருஷங்கள் பிரதமராக இருக்கார். நான் இந்த பதவியிலிருந்து விலகிட்டேன்னா இந்த பதவியிலிருந்து நான் செலுத்தக்கூடிய கொஞ்ச நஞ்ச செல்வாக்கு, கொஞ்ச நஞ்சம் நான் தரக்கூடிய அழுத்தம், அதுவும் போயிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார். உண்ணாவிரதமெல்லாம் இருக்கார். அந்த முதுமையான வயதில் இருக்கார். மத்திய அரசு என்ன இன்ட்ராக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க சார்? ஏன்னா மத்திய அரசு ராஜீவ்காந்தி பீரியடில் தான் ஐபிகேஎஃப் எல்லாம் உருவாச்சு போச்சு. அது அப்புறம் வாபஸ் வாங்கும்படியான சூழல் ஏற்பட்டது. எக்ஸஸ் ஆஃப் ஐபிகேஎஃப்லாம் குற்றச்சாட்டு பண்ணாங்க. அப்படி இருக்கச்ச அந்த கடைசி நேரத்தில் இந்தியா கிட்டேருந்து தமிழ் ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? தற்காலிக போர் நிறுத்தம், சீஸ்ஃபயர். மத்திய அரசு பெரிய அழுத்தம் தந்து அங்கே நடக்கிற அந்த போர் முயற்சிகளை நிறுத்திடணும் முதல்ல. அப்புறம் அப்பாவி சிவிலியன்கள், குடிமக்கள் இருக்கிற இடங்களில் கூட குண்டு போடக்கூடாது. ஆமாம், இந்த 2. அப்புறம் கனரக ஆயுதங்கள், ஹெவி எக்யூப்மெண்ட், அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த 3 கோரிக்கைகள் தான். இது இது நேரம் வாங்கி கொடுத்துட்றோம். விடுதலை புலிகள் they will regroup அப்படின்றது தான் இவர்களுடைய எண்ணம். ஆனால் அந்த போரில், அந்த கடைசி போரில் முழுமையாக இலங்கை இராணுவத்திற்கு நம்முடைய இந்திய அரசு உதவி செஞ்சது. இதெல்லாம் டாக்குமெண்டட். அவர்களே, இலங்கையினுடைய தலைவர்களே இதெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. மஹிந்த ராஜபக்ஷ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் த டைம் தமிழக விடுதலை ஆட்சியில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விடுதலை பதிவும் செஞ்சுருக்காங்க. ஆமாம், பதிவு செஞ்சுருக்காங்க. வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ், வேறு மேலை நாடுகள்லாம் நிறைய இன்டெலிஜென்ஸ் அவர்களுக்கு தர்றது, அவருடைய சேட்டலைட் மூலமாக கிடைக்கிற இன்டெலிஜென்ஸ் தர்றது, விடுதலை புலிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு கொடுக்கறது. அதனால் இறுதியில் அவங்க விழுந்துடுறாங்க. அதில் பெரிய கடற்படை, இந்த கடலோர பகுதிகளில் அவர்களுக்கு பெரிய உதவிகள்லாம் இந்தியர்கள் பண்ணாங்க. நுண்ணறிவு தகவல்கள் தந்தாங்க. வேறு என்ன மாதிரி உதவி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்தியர்களுடைய உதவி இல்லாமல் இலங்கை இராணுவம் இதை முடிச்சிருக்க முடியாது. இதை நான் சொல்லலை, இலங்கையினுடைய தலைவர்களே ரொம்ப நன்றியோடு அவர்கள் சொல்கிறார். மஹிந்த ராஜபக்ஷேலிருந்து மற்றவர்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் ஏற்பட்ட மனமாற்றம் இவர்களை போராளிகள்னு நினைக்கிறத விட்டுட்டு பயங்கரவாதிகள்னு நினைக்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்துட்டாங்க. அதில் புலிகளை பற்றி அவர்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் சபை அதுக்கப்புறம் ஒரு தனி ஆய்வுக்குழுவையே அமைச்சது. அந்த ஆய்வுக்குழு இலங்கைக்கு போக முடியல. அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க.
அந்த அறிக்கையில் 40,000 அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க, இந்த போரில் 2 பேரும் அந்த கொலைகளை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அறிக்கை சொல்லுது. இந்த சூழலில் 2009 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் இன்னொரு புதிய ஒரு நபர் நமக்கு அறிமுகமாகிறார் முதல் முறையாக. அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் தான் இயக்குனர் சீமான். அவரும் பெரிய இயக்குனர் பாரதராஜாவும் அவர்கள் பல இடங்களில் வந்து காங்கிரஸுக்கு எதிராக அங்கே இருக்க ஈழ மக்களை கொன்னதுக்கு உங்களுக்கு அதில் நீங்கள் உடந்தையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு பல இடங்களில். அந்த பிரச்சாரத்தில் சில முக்கியமானவர்கள்லாம் தோற்று போகிறார்கள். யார்? EVKS இளங்கோவன், இவர்கள் மாதிரி ஆள்லாம் தோற்று போகிறாங்க. ஓகே. அந்த தேர்தலில் 3 பங்குல 2 பங்கு இடங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் 1 பங்கு இடங்கள் அதிமுக கூட்டணியும் வெல்லுது. இது 2009. அப்போது ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க? இது தோல்வியும் அல்ல வெற்றியும் அல்ல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இலங்கை பிரச்சனை என்பது ஒரு தேர்தல் பிரச்சனையாக இல்லை. அது என்றைக்குமே இருந்தது கிடையாது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. ஆனால் அதை வச்சு உங்களுக்கு ஓட்டு கேட்டிங்கன்னா ஓட்டெல்லாம் விழாது அப்படின்னு ஜெயலலிதா சொல்கிறாங்க. இல்லை, நான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய கணிப்பது அது தேர்தல் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது தேர்தல் பிரச்சனையாக இருந்திருக்குமானால் 2009 பல இடங்களில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்றிருக்கணும். அப்படி நடக்கலை. ஓகே. அவர்கள் பெரும்பான்மையான இடங்களை வென்றார்கள். 3ல் 2 பங்கு வென்றார்கள். அதுக்கப்புறம் ஆனால் அந்த மின்வெட்டு பிரச்சனையெல்லாம் 2009க்கு பிறகு இன்னும் அதிகமாகுது. இது அதிகமான பிறகு உங்களுக்கு அதே நேரத்தில் 2G அந்த ஊழல், வேறு சில ஊழல், இது பற்றி டெல்லி வாஸ் ராக்டு வித் ஸ்கேம்ஸ், இதெல்லாம் அந்த 2006 ஆமாம் அவருடைய தலைமையில் இந்த 2006லேருந்து 2011 சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அதுக்கப்புறம் நிறைய ஊழல் புகார்கள், அதற்கு பிறகு வந்து மின்வெட்டு, இந்த 3 காரணங்கள், முதுமை, அவருடைய முதுமை, அவர் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன், தினசரி நிர்வாகம் என்பது வந்து தமிழக துணை முதல்வர்கிட்ட வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் தான் அதை பண்ணார். அங்கே அவர் 15 மாதங்கள் அவருடைய மூத்த மகன் அழகிரி நாடாளுமன்றத்தில் பேசவில்லை. பேசல் ஆங்கிலத்தில் தான். அமைச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் அல்லது இந்தியில் மட்டும்தான் பேச முடியுமா? அதுதான் விதியா. அப்போ இப்போ மாதிரி தமிழில் பேசுகிறாங்களே சார் அமைச்சர்களா? அதெல்லாம் பேசுகிறாங்க. சரி, அப்போ அந்த நேரத்தில் அதுதான் விதி. அவர் 15 மாதங்களுக்கு பிறகு முதல்ல பேசும்பொழுது பிபிசியில் அதை ஒரு செய்தியாக போட்டாங்க. அந்த மாதிரி அவர் பேசலை. இந்த மாதிரி அந்த ஆட்சியில் வந்து ஒரு பெரிய நல்ல பேர் வரலை. அந்த நேரத்தில் 2011 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம முன்னாடி அறிமுகப்படுத்தின நடிகர் விஜயகாந்த் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறார். அதாவது முன்னாடி காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. காங்கிரஸ் யாரோட கூட்டணி வச்சுக்குமோ அந்த 2 கழகங்களில் அவர்கள் வெல்வார்கள். அந்த இடத்துல 3வது சக்தியாக இன்னைக்கு விஜயகாந்த் வந்து அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று சக்தியாக 10% அவர்கிட்ட அவர் யாரோட சேர்றதுன்ற மாதிரி அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கார். இந்த பக்கமும் அவருக்கு அழைப்பு இருக்குது, அந்த பக்கமும் அழைப்பு இருக்குது. அதிமுகவில் அவருக்கு ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு பெரிய உறவெல்லாம் கிடையாது. அவர்கள் 2 பேருக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து இவர் கருப்பு எம்ஜிஆர்னு தன்னை சொல்லிக்கிறதோ அல்லது இவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறதோ அவங்க ரசிக்கலை. அந்த அம்மாவுடைய எதேச்சிகார போக்கை இவர் ரசிக்கலை. அப்புறம் 2006லேயோ 2005லேயோ அந்த அம்மா சட்டமன்றத்திற்கு இவர் குடிச்சிட்டு வராருன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆமாம், அந்த அம்மா தான் ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது அவங்களுக்குள்ளே இருந்த வார்த்தை போர். ஆமாம், அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு பெரிய ஒரு உறவெல்லாம் இல்லை. ஆனால் அவருடைய உதவி இல்லாத 2 கழகமும் தனியாக ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்போது அதிமுகவில் இருக்க பல தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், ஜெயலலிதாவோட இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் ரொம்ப தீவிரமாக அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து அவங்களோட வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிருந்தும் வந்து தூது போகுது, இங்கிருந்தும் வந்து அவங்க அந்த கூட்டணிக்கு ரொம்ப ஆளாக பறக்கிறாங்க. திமுகவிலிருந்தும் பெரிய அளவில் அவரை எதிர்நோக்குறாங்க. பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்லாம் வந்து கலைஞர் சொல்கிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், அவர் பலமுறை வெளியில் கேட்குறார், நீங்கள் வாங்க எங்களோட வாங்க, தெரியல விழுந்துருவோன்னார். ஆனால் அப்படி நடக்கலை. கடைசியில் விஜயகாந்த் வந்து இவங்களோட ஒரு ராத்திரி முழுக்க பேசிட்டு காலையில் தான் ஒரு 5 மணி அளவில் தான் ஒரு தீர்வு வருது. அவர் கொடுத்த 45 இடங்களோ நம்ம அவர் கேட்குறாரு. அவருக்கு வந்து இந்த 5 கூட்டுத்தொகை வர்றதில் ஒரு பெரிய நியூமராலஜி. ஆமாம், அதில் 51 இடங்கள் என்னமோ 50 இடங்களோ என்னமோ அவர் கேட்குறாரு.
இவங்க கடைசியில் 5 கூட்டுத்தொகை வரா மாதிரி 41 இடங்கள்னு சொல்கிறாங்க. 45 இடங்கள் அவர் அடையாளப்படுத்தி கொடுக்குறாரு. அந்த அந்த பட்டியலிருந்து கொடுங்கன்ட்டு. அதில் வந்து இவங்களால் ஒரு 30 இடங்கள் தர முடியுது அல்லது 20 இடங்கள் தர முடியுது. மீதி இடங்களை அவங்களே தேர்ந்தெடுத்து தராங்க. ஏன்னா அந்த இடங்களெல்லாம் நாங்கள் கூட்டணி கட்சி கொடுத்துட்டோன்றாங்க. சரி. அதனால் 2011 அதிமுகவில் ஒரு வலுவான கூட்டணி வந்துடுது உங்களுக்கு. அதிமுக, தேமுதிக, அந்த பக்கம் டிஎம்கே. ஏற்கனவே திமுகவில் நம்ம சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதோட சந்திக்குது. அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதா அடைந்து விடுகிறார். அதுதான் அவர் அந்த 2016 அவர் ஆட்சிக்கு வந்து 2011 ஆட்சிக்கு வந்து 2016 வரைக்கும் அவர் ஆட்சி செய்தார். அதுதான் அவருடைய ஆட்சிகளிலேயே மிகச்சிறந்த ஆட்சி. அந்த ஆட்சியில் தான் ஆமாம் அந்த ஆட்சியில் தான் அவர் அம்மா உப்பு, அம்மா தண்ணி, அம்மா உணவகம், அப்புறம் வந்து லேப்டாப் மடிக்கணினி, அதுக்கப்புறம் வந்து இலவச அரிசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 பேர் இருக்க ஒரு வீட்டுக்கு 20 கிலோ இலவச அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் முன்னேற்ற ஸ்கீம்ஸ் நிறையா பெண்களுக்கு. அது வந்து ஒரு தாலிக்கு தங்கம், ஆமாம் தொட்டில் குழந்தை திட்டம். பெண் அது வந்து பெண் குழந்தைகள் பல சிசுவதை சிசு கொலையை வந்து தடுத்துச்சு. அதுக்கப்புறம் பெண்கள் மகளிர் காவல் நிலையங்கள், சட்டம் ஒழுங்கை சீர்பட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் காவல் நிலையங்கள் அமைத்த இடம் இதுதான். இன்னைக்கும் மகளிர் காவல் நிலையங்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இங்கே தான். பெண்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய செய்தி. அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளில் முதல்ல 3ல் 1 பங்கு பெண்களுக்குன்னு இருந்துச்சு. அதை 50% மாற்றினதும் அவர்கள் தான். அதற்கு முன்னாடி அரசு வேலைகளில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணது கலைஞருடைய ஆட்சி. அரசு வேலைகளில் இந்த மாதிரி இவர்கள் பெண்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சிறு வியாபாரிகள் சங்கத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கீங்க. அதனால் சொல்கிறேன், இங்கே தமிழகத்தில் இருக்க தொழிற்சாலைகளில் தான் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சார் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களை வச்சு நடத்துகிற தொழிற்சாலைகள்லாம் உருவாச்சு சார். தீப்பெட்டி தொழிற்சாலை உங்களுக்கு அந்த பீரியட்லலாம் நீங்கள் ஐடெக்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஒரு பாப்புலர் காஸ்மெட்டிக் பிராண்டு, அவங்கெல்லாம் மெஜாரிட்டினா அப்சல்யூட் மெஜாரிட்டி கூட வச்சுக்கோங்களேன் பெண்களை. அது மட்டும் கிடையாது, அந்த பெண்கள் ஒரு வேளை குழந்தைகள் வச்சுருந்தா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம். அங்கே அந்த பால்வாடி ப்ளே அதுக்கு ஒரு ஆளை நியமித்து அவங்க பால் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, போய் பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, லேடிஸ்க்கு எந்த டார்கெட்டும் கொடுக்காம அவங்களெல்லாம் ஈடுபட்டு ஐஷன் போய் விட்டு இந்த குழந்தைங்கள என்கேஜ் பண்ணி அந்த கம்பெனி ரொம்ப பாராட்டத்துக்குரிய நிறுவனம். இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்காங்க வந்து. ஆனால் பெண் சக்தியை, ஃபீமேல் பவரை, விமன் பவரை யூஸ் பண்ண நிறுவனத்தில் ஐடெக்ஸ் டேஸ்லர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இது நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த பீரியடில் ரொம்ப இதுவாக ஆச்சு. ஸோ இந்த 2011 2016 காலம் சுயமாக, அதாவது ஜெயலலிதா ஹேட் அரைவ்டுன்னு சொல்லுவோம் பொலிட்டிக்கலாக, அது நடந்த நேரம்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி கூட அவர்களுக்கு எம்ஜிஆருடைய நிழல் அவர்கள் கொஞ்சம் இருக்க வேண்டி இருந்துச்சு, எம்ஜிஆரை அவர்கள் சொல்ல வேண்டி இருந்துச்சு. அப்படி எதுவுமே இல்லாத சுயமாக அவர்களே ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அரசியலுக்கு வந்த நேரம் அது. அவங்க வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா இன்னும் இப்போவும் பேசுகிறாங்களே, உண்மை அவர்களுடைய வளர்ப்பில் வந்தவர் நாங்கள் டிடிவி சொல்கிறாரு. ஆமாம், அவங்களுக்கு உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு திமுக ஒரு பெண் தலைவர் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க சொன்னாங்க, ஷீ இஸ் அ விசர்ட், அவர் ஒரு மந்திரவாதி அப்படின்னாங்க. அதனால் அந்த அம்மாவுடைய வெற்றி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இவங்க ஒரு 29 இடங்கள் வென்றார்கள். யார்? தேமுதிக. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக முதன்முறையாக நடிகர் விஜயகாந்த் உயர்கிறார். அதெல்லாம் விட குறைவான இடங்கள் தான் திமுக வாங்குச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் அவர்கள் 2 பேருக்கும் ஒரு பிணக்கு வந்துடுது. விஜயகாந்துடைய உடலும் சரியில்லாமல் போகுது. அப்புறம் அவர் வந்து பொது வெளியில் அவர் நடந்துக்கிற விதமும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அவர் வந்து நாக்க தூத்துறது, கோவப்படுறது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. சட்டமன்றத்திலேயே அவர் நாக்க துருத்தி பேசிடுறார். நாக்க மடிச்சுக்கிட்டு அவர் பேசின உடனே அந்த ஜெயலலிதா அன்னைக்கு கூட அவர் வந்து
நல்லா தான் சார் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவரோட ஹெல்த் இல்லை ரொம்ப இருந்து. இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் சொல்கிற நேரத்தில் வணிகர்கள் சார்பாக ஒரு பதிவு நான் அவசியம் சொல்லணும். சொல்லு. வந்து அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வால்மார்ட்டை அனுமதிச்சிட்டாங்க. ஆமாம். காங்கிரஸ் இதில் நாங்கள்லாம் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டிலேயும் வந்து வால்மார்ட்டு இந்த பக்கம் மாதவரம்லாம் பக்கம் ரொம்ப பிரம்மாண்டமான வேர் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி ஓப்பன் பண்ண போகிறாங்க. இனிமேல் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அவுட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தை வந்து சிறு குறு வணிகர்களுக்கு உருவாயிருந்த நேரம். அந்த சமயத்தில் வணிகர் சங்கம் நாங்கள்லாம் அம்மா அவர்களை சந்தித்து, அப்போ அவங்க அம்மா ஸ்டேட்டஸ்க்கு எழுதிட்டாங்க, புரட்சி தலைவிங்கிறத விட சந்தித்து வேண்டுகோள் விடுத்தோம். பட் அவங்க உள்நாட்டு வணிகர்கள், என் வணிகர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே அன்னைக்கு இனாக்ரேட் ஆக வேண்டிய வால்மார்ட்டை ஷட் டவுன் வித் ஒன். அதே வந்து வால்மார்ட்டு காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் இருக்குது. பஞ்சாப் ட்ரேடர்ஸ் சஃபர், ஆந்திர பிரதேஷ் ட்ரேடர்ஸ் சஃபர். உங்களுக்கு தமிழ்நாட்டில் வால்மார்ட்டை விடாமல் செஞ்ச வணிக சமுதாயத்துக்கு செஞ்ச பெரிய உதவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் செஞ்ச ஒரு இது நாங்கள் நினைவு கூற விரும்புகிறேன் இந்த பேச்சில். இன்னும் 2 முக்கியமான தகவல்களை நம்ம சொல்லணும். காவிரி நதிநீர் பங்கீடு ஒரு பெரிய சிக்கலாக கலைஞருடைய ஆட்சியிலையும் இருந்துச்சு, அந்த அம்மையாருடைய ஆட்சியிலையும் இருந்துச்சு. காவிரி நதிநீருக்காக ஒரு ஆணையம் அமைக்கிறத வந்து கலைஞருடைய முயற்சியில் அது நடந்துச்சு. பிபி சிங் காலத்தில் நடந்தது அது. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூட அப்போ தான் வந்துச்சு. ஆனால் அதனுடைய முடிவுகளை கெசட்டில் அறிவிக்கணும். அப்போ தான் அது வந்து முறையாக சட்ட வடிவம் பெறும். அதை அவங்க தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை பெரிய அளவில் பெரிய அழுத்தம் கொடுத்து அதை கொண்டு வந்த பெருமை ஆமாம் காவிரி தந்த கலை செல்வி ஜெயலலிதா அவர்களை சாரும். அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு, அதுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அந்த சிக்கலை அவர்கள் போய் தனியாக, அதாவது 9வது அட்டவணையில் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இன்னும் தமிழ்நாடு ஒண்டி தான் சார் இருக்கு. ஆமாம், இன்றைக்கும் இவ்வளவு பெரிய இடஒதுக்கீடு என்பது இந்த தமிழ்நாடு உண்மை. அந்த சாதனையும் அவர்களுக்கு தான் போகும். அதனால் அவர்களுக்கு திராவிடர் கழகம், பொதுவாக பிராமண எதிர்ப்பை கையாளும் திராவிடர் கழகம், சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட அவர்களுக்கு இந்த சிக்கல் வந்த பிறகு, அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், நான் இவங்களோட கூட்டணி வச்சதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆமாம், நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டாங்க. சட்டமன்றத்திலே சொன்னார்கள். அதுக்கப்புறம் தகுதியற்றவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து வச்சிட்டோம், அவர்களுக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதி அவர்களுக்கு இல்லைன்றதை காட்டிட்டாங்க, ரொம்ப கோவப்பட்டாங்க. இனிமேல் அவர்களுக்கு இறங்கு முகம்தான் அப்படின்னு அறம்பாடி விட்டார்கள். அதே மாதிரி அந்த கட்சியில் வந்து கட்சியினுடைய பிரகாசம் அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கிடுச்சு. ரொம்ப இன்றைக்கி என்ன 0.4% ஆஃப் ஓட்டர் பேஸில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அதுதான் 2011 2016 ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவினுடைய, அதாவது 98 அவர்கள் வந்து இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு பெரிய தலைவியாக, மத்திய அரசை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்திருந்தாலும் கூட, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அம்மாவாக அவர்கள் உருவெடுத்த பீரியட் பரிணாம வளர்ச்சி பெற்றது வந்து அந்த ஒரு அது மாதிரி அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸும் அப்போ தான் வெளியில் தெரியாமிச்சு. அவங்க நட கொஞ்சம் ஸ்லோவாச்சு எல்லாம். அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த பாகத்தில் சிறப்பாக பேசுவோம், எலாபரேட்டாக பேசுவோம். நன்றி.